ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரமிளகாய் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி இந்த பதத்துக்கு வந்ததையும் வரமிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்குக்கு தகுந்த மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மரவள்ளி கிழங்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தூள் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கெல்லாம் மரவள்ளி கிழங்கு சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி தந்துங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்க எந்த அளவுக்கு எப்படி நல்லா மசாலா மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு மரவள்ளி கிழங்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் இனிமேல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணிங்கன்னா தான் நாங்கள் மறுபடியும் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் நிறையா வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பண்ணி தந்து பாருங்க, சூப்பராக சாப்பிடுவோம். இன்னும் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்ட இல்லை, அதனால் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சைடில் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.